very big hi to all the behindwords.com viewers, and this is your VJ Ramya. என் பக்கத்துல வந்து pride of Tamil cinema உட்கார்ந்துட்டு இருக்காரு. He is always someone we can look upon, envy. அது வந்து starting from the small screen to the big screen அப்படின்னு சொல்லலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வருங்கால சூப்பர் ஸ்டார் தளபதி சிவகார்த்திகேயன். இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம் நமது சிலுக்குவார்பட்டியின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ் பாண்டியே. தனியா தர்றவன் தான்டா தலைவன். நீ கொடுத்த பில்டப்புக்கு ரொம்ப நன்றி. I think you're absolutely deserving all this build up. ஏன்னா வந்து within a short span ஒரு பெரிய ரீச் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் அது ஓகே, அதெல்லாம் ஓகே. அதுக்காக வந்து வருங்கால சூப்பர் ஸ்டார் தளபதிங்கிறதுலாம் டூ அங்கதானே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அதுக்காக அப்படிலாம் ஆயிரவே முடியாது. யாரும் என்னால அப்படி ஆக முடியுமா தெரியல. அது கிடையாது நம்மளுடைய எண்ணமும். இப்படி பேசி தான் நீங்க அப்படி ஆயிட்டு இருக்கீங்கங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணணும். நம்ம பேர்ல வேற ஏதாவது. ஓகே வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இந்த சங்கத்தோட தலைவரா நீங்க வந்து இந்த படத்துல வரீங்க இல்லையா? சோ உங்களோட சங்கத்தோட பாலிசிஸ், பிரின்சிபல்ஸ், கோல்ஸ் எல்லாம் என்ன? இந்த படத்துல ட்ரைலர்லயே ஒன்று சொல்லியிருப்போம். விடிய காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறவனோ, பொண்ணு கலட்டி விட்டோன்னு ஃபீல் பண்றவனோ நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது அப்படின்னு. இது ஒண்ணு இருக்கா? இந்த மாதிரி இந்த சங்கம் வந்து கொள்கைகள் வச்சுக்கிறது மட்டும் இல்ல, மக்களுக்காக போராடுறதும் இருக்கு. ஊர்ல இறங்கி ஒரு பெரிய பஞ்சாயத்துல வந்து பெரிய பிரச்சனை நடக்கும். அப்ப தலைவர் இறங்கி, போஸ் பாண்டி சார் இருக்காரு இல்லையா, அவர் பேசுவார் இறங்கி. என்ன சொல்லுவாருன்னா, போஸ் பாண்டி சார்ங்கிறது நீங்க தானே? நான் தான். இல்ல அவர் யாரோ ஒருத்தர் அப்படின்ற இல்ல, சிவகார்த்திகேயன் வந்து அப்படி மரியாதை கொடுக்கணும், அப்படிலாம் பில்டப் பண்ணலாம் எதிர்பார்க்க மாட்டாரு. ஆனா போஸ் பாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி கேரக்டர் தான் அது. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஊர்ல இந்த வாட்டி நீங்க ஆடலும் பாடல் நிகழ்ச்சி தடை பண்ணீங்கன்னா எனக்கு இந்த நாட்டை விட்டு போற தவிர ஒரு வழியே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்காக, எதிர்கால இளைஞர்களுக்காக, அந்த ஊர்ல இருக்க சின்ன குழந்தைங்களுக்காக, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக போராடுற ஒரு சங்கம் தான் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ன்றது படத்தோட டைட்டில். அதுக்கு ரொம்ப பிஃபிட்டிங்கா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை ஹீரோவா காஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்களை யாராவது வாழ்க்கையில வருத்தப்பட வச்சிருக்காங்களா, இல்ல நீங்க வருத்தப்பட்ட சம்பவங்கள் இருக்கா? ஏங்க, வருத்தப்படுறது இருக்கதான் செய்யும். பட் அதெல்லாம் தூக்கி போட்டு எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படிங்கறதா உங்க பாலிசியா இல்ல இந்த படத்தோட ஹீரோவோட பாலிசியா? என்னோட பாலிசி இப்படிதான். ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவரை யாரும் வருத்தப்படலாம் வைக்க முடியாது. அவர் தான் எல்லாரையும் வருத்தப்பட வைப்பாரு. கடைசி வரைக்கும் அப்படிதான் இல்ல, நடுவுல வருத்தப்படுவாரு. லவ் பண்ண வருத்தப்பட்டு தானே ஆகணும். ஓகே, அது ரீலா? ஐயோ, போஸ் பாண்டி கேரக்டர் சொன்னீங்க. போஸ் பாண்டி வந்து ஒரு இடத்துல லவ் பண்ணிடுவாரு. டுவர்ட்ஸ் இது வந்து அதனால வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் வருத்தப்படுவார். பட் நீங்க சொல்லுங்க, நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களா வாழ்க்கையில? நமக்கு வாழ்க்கையில டெய்லி இப்ப எதனால வருத்தம்? இன்னைக்கு எதனால வருத்தம்? டெய்லின்றீங்கல்ல, அப்ப இன்னைக்கு என்ன? இன்னைக்கு சாச்சா ஒரு வருத்தம், ஒரு உதாரணம் சொல்றதுதான். போய் டிராபிக்ல மாட்டினா வருத்தம் தான். அதுக்குலாம் வருத்தப்படுவீங்களா? அப்புறம் ஏங்க, சென்னை டிராபிக் வருத்தப்படாத யாராவது இருப்பாங்க? இரிட்டேட் ஆவீங்களா, வருத்தப்படுவீங்களா? இரிட்டேட்டா என்ன பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கோவப்பட்டு எல்லா டிராபிக் போய் கிளியரா பண்ண முடியும். வருத்தம் ஆனா ஒன்றும் பண்ண முடியாது போல. இப்படிதான் இருக்குல்ல, அப்படிதான் இருக்க முடியும். இது சின்ன விஷயம். பெருசா விஷயம் சொல்லுங்க. பெருசாலாம் நம்மள பாதிக்கிற விஷயங்கள்லாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. என்ன வருத்தப்பட வைக்காத பாத்துக்கிற நல்ல நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அப்படியா? அத மாதிரி நீங்க சிரிச்சிட்டு சொல்றீங்க. இல்ல, நல்ல நண்பர்கள் கூடவே இருக்காங்கன்னும் போது எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. உங்களை யாரும் வந்து வருத்தப்பட வைக்கிறது இல்ல. அந்த மாதிரி செட்டப் உங்களுக்கு எப்போதுமே இருக்கு. செட்டப்பா? ஏங்க நீங்க வேற. அப்படிலாம் கிடையாது. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். சத்யராஜ் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து ஒரு 10,000 பேர் கேட்டிருப்பாங்கிறதுனால நான் அதை கேட்க போறது இல்ல. பட் ஆனா அவர்கிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன இந்த படம் மூலமா? சத்யராஜ் சார் வந்து கத்துக்கிட்டது என்ன விஷயம்னா, அவர் 200 படங்களுக்கு மேல பண்ணிட்டாரு. 30 years எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் மீறியும் இந்த படத்தை அவ்வளோ சின்சியரா அப்ரோச் பண்ணாரு. டேரக்டர் எதானங்க பண்ணோம், போங்க நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இல்லாம என்ன பண்ணுங்கன்றது ஒவ்வொரு இடத்துல கேட்டு, ஒவ்வொரு சீனுக்கும் புது டேரக்டர்ன்றதை மீறியும் அவர் கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட்ன்றது கத்துக்கணும். அண்ட் சின்சியாரிட்டி டுவர்ட்ஸ் இஸ் ஒர்க், அது வந்து நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரோட நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச படங்கள்லாம் சத்யராஜ் சாரோட படம்? ஃபர்ஸ்ட்னா அமைதிப்படை தாங்க. அந்த கேரக்டரை அடிச்சுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வால்டர் வெற்றிவேல் ரொம்ப பிடிக்கும். மாமன் மகள் பிடிக்கும், அவரு கவுண்டமணி சாரும் சேர்ந்து பண்றது. அண்ட் வில்லாதி வில்லன் ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ்காரன் சொல்லிட்டே போகலாம், அவர் பண்ற லொல்லு சேட்டைகள். ஸோ அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இந்த ஹீரோயின் எப்படி ஒர்க் அவுட் பண்றது, கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் வந்து அவர் எத்தனையோ படங்கள்ல நடிச்சிருக்காரு அப்படின்றதுனால அதெல்லாம் அவரு என்ன மாதிரி தான் உங்களை மாதிரி கேட்டப்போ கேட்டீங்க அப்ப? இல்ல, ராதா மேம், அம்பிகா மேம் வந்து சொன்னாங்க அவரை பத்தி கேட்டப்போ, அவர் வந்து ரொம்ப ஷை டைப்ங்க, ரொம்ப கிண்டல்லாம் பண்ணுவார். ரொமான்ஸ் சீன் வந்து அவ்வளவுதான் அப்படி ஆயிடுவாரு. உங்களை மாதிரி? ஆமா, நம்மளும் அப்படிதான். ஓ, நீங்களும் அந்த மாதிரி தான்? ஆமா, நீங்க வேணா நடிச்ச ஹீரோயின்ஸ் போய் கேட்டு பாருங்க. ராதா மேம் தான் சொன்னாங்க, அவர் எதுவுமே பண்ண, நம்மளே வந்து அவர் கையை பிடிச்சிட்டு ஆடணுங்க
அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுல வந்து நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி. சோ அதாவது உங்களோட நடிக்கிற ஹீரோயின்ஸும் வந்து அவங்களே உங்களை வந்து அப்ரோச் பண்ணி அப்படி அந்த மாதிரி சொல்லல, பண்றாங்க. சத்யராஜ் சார் இன்டைரக்டா அந்த மாதிரி. சொல்றீங்க. நமக்கு வந்து ரொமான்ஸ் சீன் வந்து அது அப்படியே கொஞ்சம் வந்து ஷையா இருக்கும். ஷையா இருக்கும்ல. ஓகே ஓகே. சிவனாண்டி யாரா போலீஸ் கண்ணிலே விரல விட்டு ஆட்டினாங்களே. செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. சிவனாண்டி உசுறு குசுரா நினைக்கிறானே அந்த பொண்ணை தூக்குடா. 6 பேக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து எல்லா யங் ஹீரோஸா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்போ அதுக்குள்ள இறங்க போறீங்க? இல்ல 6 பேக் நான் பண்ற ஸ்கிரிப்டுகளுக்கு தேவைப்படலை. அது தேவைப்பட்டதுன்னா தான் பண்ணணும். இல்லைன்னா சும்மா நானும் 6 பேக் வச்சிருக்கேன்னு பண்றதுல உடன்படல. நம்ம அப்படியே நார்மலா என்னைய மாதிரி பசங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. 6 பேக் வச்சு நான் கம்மி மக்களை தான் பார்த்துருக்கேன். 6 பேக் வச்சுக்கிறவங்க எல்லாம் வந்து சும்மா நானும் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த படத்துக்கு தேவைப்பட்டிருக்கும்ல. இப்போ வாரணமாயிரம் எடுத்துட்டா அவர் ஒரு மிலிட்ரியில சேர்ந்தாரு அப்படின்றதுக்காக சூர்யா சார் அதை மெனக்கெட்டு அதை கஷ்டப்பட்டு பண்ணாரு. அதை ஓகே. வேற மத்த ஹீரோஸ் எல்லாம் சொல்லுங்க. விஷால் வந்து சத்தியம் படத்துல வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணாரு. ஒரு ஸ்ட்ராங்கான போலீஸ் கேரக்டர் போது அப்படி நின்னாரு. இப்ப மதகஜராஜால கூட நான் போஸ் பாண்டி கேரக்டருக்கு எதுக்கு 6 பேக்ங்கறேன். அப்ப விஷால் and சூர்யா மாத்திரம் தான் சொல்றீங்க. வேற யாராவது சொல்லுங்க. சிம்பு வந்து ஒஸ்தில வச்சிருந்தார் இல்லையா? சிம்பு ஒஸ்தில. எதனால வச்சிருந்தாரு? தனுஷ் சார் பொல்லாதவன்ல. ஆமா ஆமா ஆமா. பொல்லாதவன்ல ஒரு டஃப்பான வில்லனை எதிர்த்து சண்டை போடுற கிளைமேக்ஸ்ல சண்டை போடும்பொழுது அவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்ற ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக அந்த 6 பேக் வந்து கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி வச்சார். அந்த மாதிரி அதுக்கு ஒரு பர்பஸ் வேணும். நானும் 6 பேக் வச்சுக்கிறேன். நான் ஃபேஷன் ஷோவா பண்றேன். நீங்க ஃபைட் பண்ற மாதிரி எதுவும் சீன்ஸ் இப்போதைக்கு வரும் அடுத்த படங்களே வரும். நான் என்ன சொல்றேன்னா அடுத்த படம் ஃபைட்ன்றது ஓகே. இந்த கேரக்டர் எப்படி ஃபைட் பண்றன்றது நீங்க ஒரு ஃபைட் ஒன்று பண்ணலாம். ஒரு டெரரான ஒருத்தன், டஃப்பான ஒருத்தன், அவனை யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்றோம்னு வச்சுங்களேன். அவன் அப்படி வந்து நின்னாலே பயமா இருக்கணும். அந்த மாதிரி அப்படி ரெடி ஆகி போகணும். கேரக்டர் டிசைன் பண்றதுல தான் இருக்கு. அது சோ இப்போ உள்ள கேரக்டர்ஸ் வந்து அது தேவைப்படல. ஆமா 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 டெஃபினெட்லி. ஓகே. ஹீரோயின் தேவைப்பட்டா பண்ணி தான் ஆகணும். வெரி டெடிகேட்டட். because you are yeah of course I know that. ஹீரோயின் வந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் கேர்ள் இல்லையா? சோ நீங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு 4 தெலுங்கு வார்த்தைகள் சொல்லுங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட வார்த்தைகள். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா மறந்து போச்சே. எப்படி இதெல்லாம் நீங்க மறக்கலாம்? மறந்து போச்சுங்க. அது அப்ப அன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அது அப்ப வந்து ஷார்ட்ல சும்மா பேசி பார்த்தேன். அதை என்ன கேட்டீங்க? எதுக்கு தெரியலையே. என்ன எதுக்கு தெலுங்கு ஆக்கம் கேட்டீங்க? பாவுனாரா நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாள் என்ன நினைச்சேன்னா பாவுனாரா அப்படிதான் கேட்டேன். சாப்பிட்டீங்களா? பாவுனாரா இப்படி இல்லைங்க, பாவுனாரா இப்படி கேட்கணும்னாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. அது ஒண்ணுதான். பேசிக்கா அவங்கள்ட்ட பேசவே முடியாது நம்மளால. அவங்களுக்கு இல்ல தமிழ் சுத்தமா தெரியாதா? தமிழ் தான் நல்லா தெரியும். நமக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்ல? ஓகே. இல்ல இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்கியூஸ் மீ, இத நீங்க யார் கிட்ட சொன்னாலும் வேணா அவங்க தலையாட்டிட்டு போயிருக்கலாம். பட் ஆனா நான் வந்து எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு சூப்பரா அமேசிங்கா. இவரோட நான் பல அப்ராட் ஷோஸ்லாம் டிராவல் பண்ணும்போது அந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன்ஸ்க்கே புரியாத அளவுக்கு அமேசிங்கா இங்கிலீஷ் பேசுவார். அதாவது அவங்களுக்கே அவங்களோட சொந்த மதர் டங். ஆனா நீங்க பயங்கர இமிகிரேஷன்ல ஒரு நாள் 2 பேரும் உட்கார வச்சிருப்பீங்க. என்ன வீசா கொடுத்தாங்கன்னு கூட தெரியாம உங்களை அடிச்சுக்க முடியாது. அந்த பொண்ணுக்கு பாவம் நம்ம அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல. உங்களுக்கு அதான் என் அளவுக்கு உங்களை மாதிரின்னு வச்சுங்களேன். ஆமா, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது இப்ப பிரச்சனையே இல்ல. ஓகே. அதனால அதிகம் பேசலங்க. எனக்கு தெரிஞ்சு பிரியானந்த் எதிர்நீச்சல் பண்ணா அவங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும். அதனால வம்பிழுத்துட்டு ஜாலி அவங்களும் நல்லா பேசி எல்லாரையும் வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து கம்யூனிகேஷன் கேப். இவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச அம்சம் என்ன? கண்ணு. அவங்க கண்ணு பிடிக்கும். ஏன்னா அவங்க கண்ணை பார்த்து தான் நான் பேசியிருக்கிறேன். அதனால அவங்க கண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியும். கண்ணை பார்த்து தான் நீங்க பேசுறீங்க. அதனால கண்ணு நல்ல அம்சம். ஓகே. சாங்ஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, உங்களுக்கு வந்து பெண்களை பிடிக்காதா, இல்ல பெண்கள் மேல என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதனால வந்து இந்த பொண்ணுங்களே இப்படித்தானா, இந்த மாதிரிலாம் எதுக்கு பாட்டு பாடுறீங்க? இந்த மாதிரி அதாவது என்னன்னே கதை என்னன்னே தெரியாம, அதுக்கு முந்தின சீன் தெரியாம, என்ன பாடிருக்கோன்னு தெரியாம இந்த மாதிரி கேட்கல. அது மாதிரி இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்காக இந்த பொண்ணுங்களை தான் எல்லா பொண்ணுங்களையும் இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா அப்படின்னு நாங்க பாடல. இந்த பொண்ணுங்களே அது நீங்க பாடுங்க. நாங்க வேணாம் நான் சொன்னோம். இந்த பொண்ணுங்களே இப்படிதான் ஏன் சொல்றோம்னா, இந்த போஸ் பாண்டி கேரக்டரை அந்த லதா பாண்டி கழட்டி விட்டுரும். நம்ம கோடி சூரிய இருக்காருல்ல, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணி போவாரு, நமிதான்னு ஒரு பொண்ணை. நமிதாவை கழட்டி விட்டுரும். அதனால இந்த 2 பொண்ணுங்களே இப்படித்தாங்கிறத அப்படி வார்த்தை கரெக்டா இல்ல. இந்த பொண்ணுங்களே இப்படித்தானே அவங்க 2 பேரை தான் சொன்னோம். இல்ல அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் இல்ல, இந்த சாங் முழுக்க பார்த்தாலே வந்து இல்ல அது ஜெனரலா பண்ணி எந்தெந்த பசங்களுக்குலாம் அந்த பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு தான். நாங்க எல்லாரையும் அப்படி குறை சொல்ற ஆட்களே கிடையாது. We have lot of respect for women. நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும்போதே பத்மினிய பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் கண்ணு கலங்குது. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு தித்து குழியாக வச்சு இல்லாத
கணக்கையெல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பாடாயில ஊத்துவாங்கடா. அப்ப பெண்களை பத்தி உயர்வா ஒரு 4 வார்த்தைகள் சொல்லுங்க. பெண்களே உயர்வு தான், அதுல என்ன வார்த்தைகள் 4 எக்ஸ்ட்ரா? இல்ல உங்களுக்கு பெண்கள் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? பெண்களே எனக்கு பிடிச்ச விஷயம் தான். சும்மா எல்லாத்துக்கும் பெண்களே பெண்களே பெண்கள்ன்றவங்க அப்படிதாங்க, பெண்களை பிடிக்கலன்னு யாருங்க சொல்லுவா? ஓகே, ரோட்ல வந்து ஒரு 6 வயசு குழந்தை, 16 வயசு பொண்ணு, 40 வயசு லேடி, 60 வயசு பாட்டி இருந்தா நீங்க யார பாப்பீங்க? ஃபர்ஸ்ட் 6 வயசு குழந்தைய தான் பார்ப்பேன். அதை விட கியூட்டா ஒன்று இருக்கிறது வாய்ப்பே இல்லை. உங்க மனசாட்சி உறுத்தல இந்த மாதிரி பதில் சொல்லும்போது? நான் உண்மையை சொல்லும்போது எதுக்கு எனக்கு 6 வயசு குழந்தைய பாப்பீங்களா? நீங்க வேணா அந்த மாதிரி 6 பேர் வர சொல்லுங்க. நான் 4 பேர் தான் சொன்னேன். 6 16 40 70 16 46 76 40 70. சரி ஓகே, அந்த மாதிரி 4 பேர் வர சொல்லுங்க. இல்ல ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் 6 வயசு குழந்தைய பாப்பீங்களா? 6 வயசு குழந்தைய பார்ப்பேன். அதுக்கு அப்புறம் சோ கியூட் நோ. சோ கியூட் நோ அப்படினா அப்புறம் அப்படியே அந்த ஆர்டர்ல போக வேண்டியதானே. அதுக்கப்புறம் 16 வயசு பண்ண பார்ப்போம். அதுக்கு என்ன சோ கியூட்? வெரி கியூட் நோ. அதுவும் வெரி கியூட். ஆமா. அப்புறம் அதுக்கப்புறம் 40 வயசுல இருக்கவங்க நம்ம அம்மா மாதிரி அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுவோம். அடுத்து 70 வயசுல இருக்கவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஏன் அது ரிவர்ஸ் ஆர்டர்ல வராதா? ஒரு குட்டி குழந்தை தான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும். ஓ பிகாஸ் அவங்க தான் கியூட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஐ காட் யுவர் பாயிண்ட். அரசியல்ல வந்து சிவகார்த்திகேயன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தாட் இருக்கா? ஏன்னா இப்போ ரீசெண்டா அவங்களோட ப்ரமோஷனல் டூர்ஸ்க்காக வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஊரா போயிட்டு எப்படி எல்லாருமே வந்து வாக்குகள் கேட்பாங்களோ அரசியல் தலைவர்கள்லாம் அந்த மாதிரி வந்து நீங்க சப்போர்ட் கேட்டிருக்கீங்க. இட்ஸ் வெரி நியூ தாட். எல்லாரும் தியேட்டர் விசிட்ஸ் பண்ணுவாங்க படம் ரிலீஸ்க்கு அப்புறம், அது தெரியும். பட் நீங்க எப்படி வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்ன்ற தாட் எப்படி வந்துச்சு? இல்ல பின்னால நம்ம வந்து அரசியல் போகணுங்கிறதுக்காக முன்னாடியே இந்த மாதிரி பண்ணணும்? இல்ல இல்ல, நிச்சயமா நமக்கு அரசியல் அந்த மாதிரி இன்டென்ஷன் வந்து எல்லாரையும் போய் சப்போர்ட் வாங்குறதுன்றது கிடையாது மேஜரா. அண்ட் இது தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் பட் இது வந்து இந்தியாவுக்கே புதுசுலாம் கிடையாது. இப்பதான் ஷாருக் கான் வந்து ஷாருக் கான் பாலிவுட்ல பண்ண மாதிரி நம்ம வந்து காலிவுட்ல சிவகார்த்திகேயன், ஷாருக் கான் படத்துக்கே அவர் அதை பண்றாருன்னு போது ஒரு சாதாரண சிவகார்த்திகேயன் இதை பண்ணிதான் ஆகணும். சோ கம்பேரிட்டிவ்லி வந்து பாலிவுட் இஸ் டு ஷாருக் கான்னா காலிவுட் இஸ் டு சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு இல்ல, அது நீங்க தப்பாதான் நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு பேசும்போது நான் அதுக்கு மேல விளக்கம் கொடுக்கவே முடியாது. அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி பண்ணதுதான். என்ன இதுல இப்ப அவர் வந்து படத்தை பத்தி சொல்றதுக்கு அவரை பாக்குறதுக்குன்னு க்ரௌட் கொடுங்க. இப்ப நம்மளோட இன்டென்ஷன் என்ன, இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா, அண்ட் அந்த சாங்ஸ் எந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு, இதெல்லாம் போய் எவிடென்ட்டா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான இன்னொரு ப்ரமோஷனல் ஸ்ட்ராட்டஜில இது ஒரு முயற்சி தான் அது. ஓகே, வாட் வாஸ் த ரெவல்யூஷன்? இது மூலமா நீங்க வந்து கண்டுபிடிச்ச விஷயம் என்ன? ஒவ்வொரு ஊர்லயும் ரெவல்யூஷன்லாம் எதுவும் இல்லை. ஊருக்கு போகும்போது என்ன தெரியுதுன்னா நம்ம சோஷியல் மீடியம்லாம் தாண்டின மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுடைய ரீச் வேற மாதிரி இருக்கு. அண்ட் கிரிட்டிசிசம்ஸ், இந்த மாதிரி ரிவ்யூஸ், தமிழ் சினிமாவை வேற மாதிரி கொண்டு போற படங்களை தாண்டி ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இன்னமும் ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். அடாப்ட் பண்ணிக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த படத்துடைய பாடல்கள் அந்த மாதிரி நான் போய் பார்க்கும்போது இந்த படத்துல இருக்க எல்லா சாங்ஸுமே அவங்களுக்கு தெரியுது. நம்ம ஸ்டேஜ்ல ஊரை காக்க உண்டான சங்கம் பாடும்போது எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடினாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் சேலம்ல எல்லாரும் என் கூட சேர்ந்து ஆடினாங்க. ஆமா, ஒரே டான்ஸ் தான் நாங்க எல்லாருமே. ரொமான்ஸ் பண்ணும்போது எல்லாரும் உங்களோட சேர்ந்து அது நாங்க பண்ணல. ஆமா, ஏன்னா பேசிக்கலி வருத்தப்படாத வாலிபர் சங்கம், எங்க சங்கம் உறுப்பினர்கள் தான் எல்லா ஊர்லயுமே இருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல டைலாக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ரீச் ஆயிருக்கு. அந்த நாங்களாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்கடா அப்படின் போது அது எல்லாரும் அதுக்கு வந்து கிளாப் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. ஸோ தெரிஞ்சுக்க முடிஞ்சது, ஓகே இது படம் பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான்.